என்னை கழகத்தில் இணைத்து தமிழகம் முழுவதும் மேடையில் பேச வைத்து அதே போல ஒரு வாரிய தலைவராக அழகு பார்த்து இன்றைக்கு ஊடகங்களிலும் பேச வைத்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் இதய தெய்வம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து என் உரையை துவக்குகிறேன். சிறப்பான இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பை தந்த தந்தி தொலைக்காட்சிக்கு அதற்கு மட்டுமல்ல இன்னொரு விஷயத்துக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். பொதுவா நாங்கெல்லாம் டிபேட்டுக்கு போனா ஒரு கேள்வியை திரு பாண்டே சார் கேட்பாங்க, நாங்க பதில் சொல்வதற்குள் 10 கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பார். அவர் சிஷ்யன் ஹரிஹரனையும் அப்படிதான் தயார் பண்ணி வச்சிருக்கார். ஆனால் இன்றைக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லோரும் பேசுவதை கேட்டுக்கொண்டு பாண்டே அவர்களை அமர வைத்ததற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எந்த கட்சிக்காரங்களுக்கும் கேள்வி கேட்டா கஷ்டமா தான் இருக்குது. கேள்வி கேட்டால் தான் ஐயா பதில் பிறக்கும். நீங்கள் கேட்க வேண்டும், நாங்க பதில் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கேள்வி கேட்கிற நீங்களே நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதற்காக தான் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழக அனைவருமே சொன்னாங்க எல்லா திட்டங்களையும் நாங்க தான் கொண்டு வந்தோம்னு ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்ததே எங்கள் தலைவர் கருணாநிதி கூட சொல்லிடலாம், தப்பில்லை. உங்கள் ஆசையை நாங்களும் குறுக்கிட மாட்டோம். இன்னொரு விஷயத்தையும் திமுக அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். நமக்கு நாமே என்பது சுயநலம், பிறருக்கு நாமே என்பதுதான் பொதுநலம். நமக்கு நாமே வாழ்ந்து ஒரு குடும்பத்திற்கு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அம்மாவை நாடாளுமன்றத்தில் தனியாக நின்ற அம்மாவிற்கு சரித்திர வெற்றியாக 39 தொகுதியில் 37 மக்கள் தந்தார்கள் என்றால் இந்த சரித்திர சாதனைக்கு சொந்தக்காரர் அம்மா என்றால் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான். இலவசம் கொடுக்கறாங்க. தயவு செய்து மக்களை கொச்சப்படுத்தாதீங்க. மக்கள் வரி கட்டுறாங்க அரசாங்கத்துக்கு. அந்த வரி பணம் திரும்ப மக்களுக்காக விலையில்லாமல் போய் சேருகிறது. அது இலவசம் அல்ல, அவர்கள் கட்டும் வரி பணம் விலையில்லாமல் போகுது. சகோதரி ஸ்டிக்கர் உங்களுடைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் இந்த ரேஷன் கடைகளில் பெண்களுக்கு கொடுக்க மஞ்சள் கொடுப்போமே பாக்கெட், அதில் கூட திரு கருணாநிதி படம் பிறந்ததே அவங்க மறந்துட்டாங்க. இந்த ஸ்டிக்கரை யாரு ஒட்டினாங்கன்னு தெரியும், யாரு பரப்பி விட்டாங்கன்னு தெரியும். அதற்காகத்தான் நாங்க சொன்னோம், ஒரு நம்பரே கொடுத்தோம், கமிஷனர் நம்பர் கொடுத்தோம். அப்படி யாரா ஸ்டிக்கர் ஒட்டினதை பாத்தீங்கன்னா கையங்கலமா பிடிச்சு கொடுங்க. எங்க தலைமை கழக நம்பர் கொடுத்தோம், எங்க கமிஷனர் நம்பர் கொடுத்தோம். ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. ஏன்னா ஒட்டினவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவர்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இந்த தடத்தில் உள்ள அனைத்து இணைப்புகளும் உபயோகத்தில் உள்ளன அப்படின்னு வந்துச்சாமா? மின்சார வெட்டை பத்தி சொன்னாங்க. நோக்கியோ கம்பெனி ஏன் போச்சுன்னு கேக்குறாங்க. திமுக ஆட்சியில் இன்னி மறுபடியும் தப்பித்தவரை வந்திருந்தா நாமளே காலி பண்ணிட்டு போயிருக்கணும். ஒரு இருண்ட தமிழ்நாடு, 16 மணி நேரம் மின்வெட்டு இருந்த தமிழ்நாடு அன்றைக்கு நோக்கியா கம்பெனியில யாருமே எங்க குடும்பம் நடத்த முடியாது. மதுவை பற்றி பேசினாங்க, சந்தோஷம். நீங்க மதுக்கடையை மூடணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. 71ல மதுவிலக்கு இல்லாத இருந்த தமிழ்நாட்டில் மீண்டும் மதுவிலக்கை கொண்டு வந்தது யார்? அன்றைக்கு முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள். சரி, அப்புறம் நாங்க மூடணும், அப்புறம் நீங்க புரட்சி தலைவர் திறந்தார், சரி ஓகே. அதன் பிறகு 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் மதுவிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் ஆட்சி காலத்திலேயே மதுக்கடைகளை மூடி இருக்க வேண்டியதுதானே தமிழ்நாட்டில். இந்த 6 மாதம் முன்பு வரை ஏன் மதுவை பற்றி நீங்கள் பேசவே இல்லை? 2011 திமுக தேர்தல் அறிக்கையில் எங்கேயாவது இருந்ததா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு? சவால் விட்டு கேட்கிற சகோதரி சல்மா அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுபான தொழிற்சாலைகள் 90% தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருப்பது யார் நிரூபிக்க அதிமுக தயார். இல்லை என்று சொல்ல உங்களால் முடியுமா? TR பாலு வந்து இல்லை என்று சொல்வாரா? ஜெகதட்சகன் வந்து இல்லை என்று சொல்வாரா? திமுகவில் இருப்பவர்கள் இல்லை என்று சொல்வார்களா? அப்படியே ஒரு கிளை கேள்வி, அப்படியே நடத்தி கொண்டிருப்பது யாருங்கிற எல்லாரும் தெரிஞ்சு வச்சு அதை கொள்முதல் செய்து கொண்டிருப்பது யாருங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. திமுக மறுபடியும் மூட முயற்சி செய்யாததும் திமுக. இப்பொழுது தேர்தலுக்கு நமக்கு நாமேங்கிற மாதிரி இதையும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, மக்களை சந்திக்கிறதே இல்ல. மக்களை சந்திப்பது மட்டும் முதலமைச்சரோட கடமை அல்ல.
மக்களுக்கு தேவையானதை கொடுப்பதுதான் ஒரு முதலமைச்சரின் கடமை. ஒரு மழை வெள்ள காலத்துல ஒரு நாளைக்கு வந்து பிரெட்டையும் பாலையும் கொடுத்துட்டு போட்டோல போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டா அது மக்களை சந்திப்பது அல்ல. 100 வருடத்திற்கு பின் வந்த மழை வெள்ளத்தில் 5 நாட்களில் மக்களை மீட்டு கொடுத்தாரு. அதுதான் எங்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா. உலக முதலீட்டாளர் மாநாடு தேவையில்லை என்கிறார். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலமாக 2,42,000 கோடியை வாங்கி மக்களுக்கு அர்ப்பணித்திருக்காங்க அம்மா. மைனாரிட்டி திமுக ஆட்சியில் செம்மொழி மாநாடு என்கிற பெயரில் இவர் தலைவரை பாராட்டுவதற்காக மட்டுமே 750 கோடி வரிப்பணத்தை வீணடித்திருப்பது மைனாரிட்டி திமுக ஆட்சி இல்லைன்னு சொல்லுங்க. நம்முடைய நடுவர் கேட்டார் மந்திரிகளை மாற்றுவதை பற்றி. எங்கள் இயக்கம் ஒரு குடும்ப இயக்கம் இல்லை. என்ன தவறு செய்தாலும் இவர்தான் மந்திரி, இவர்தான் இந்த பதவிக்கு அல்ல. புரட்சி தலைவர் சொல்லுவாரு, தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்பாரு. அந்த வழியில் நடப்பவர் எங்கள் அம்மா. ஐயா பெரியவர் பேராயர் ஒரு கருத்தை சொன்னார். அவர்கள் தமிழ்நாட்டில் பிறக்கலன்னு. தமிழன் அமெரிக்காவில் பிறந்தாலும் தமிழ் குழந்தை தமிழ் குழந்தை தான். அது அமெரிக்கா குழந்தை ஆயிடாது. எங்கள் அம்மா திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிற காலகட்டம் அரசியலுக்கு வர எண்ணம் கூட இல்ல. மைசூர்ல ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. அன்னைக்கு இருந்த கன்னட வெறியர்கள் 100கணக்கான பேர் எங்கள் அம்மாவை வந்து ஒரு பேட்டியில நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் தமிழச்சின்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க பிறந்தது மைசூரு, நீங்கள் கன்னடத்துக்காரர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்ன போது அன்னைக்கு எங்க அம்மா அரசியல் இல்ல, முதலமைச்சர் இல்ல, போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல ஒண்ணும் கிடையாது. பக்கத்துல இருந்த கூட சொன்னாங்க, ஏங்க 100 பேர் வந்து நிக்கிறாங்க, ஒரு வெறித்தனமா பேசுறாங்க, அவங்க சமாளிச்சு அனுப்புறதுக்காவது நான் கன்னடம் சொல்லிடுங்க. எங்கள் அம்மா தனி ஒரு பெண்ணாக வந்து நின்று சொன்னார், நான் பிறந்தது மைசூராக இருக்கலாம், ஆனால் என் மண் தமிழ் மண், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள், உயிர் மூச்சு உள்ளவள் தமிழச்சி என்றார். அதுதான் அம்மாவுடைய தைரியம். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனை உண்டு. நீங்கள் முதலமைச்சர் அடுத்த ஆட்சிக்கு சொல்றீங்க, நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம், அடுத்து இந்திய திருநாட்டின் பாரத பிரதமராக எங்கள் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று. நன்றி, வணக்கம். மழை வெள்ளத்தில் 5 நாட்களிலேயே மீட்டவர்கள் மாண்புமிகு அம்மா என்று சொன்னார். மொத்தமாக மழை வெள்ளத்தில் இறந்தவர்கள் எத்தனை பேர் என்று இதுவரை சொன்னதாக எனக்கு நினைவில்லை. சல்மா அவர்கள், உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய 2வது சுற்று கருத்தை சொல்லலாம். இறுதியாக நான் திரு இளங்கோன் அவர்கள்ட்ட உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் எத்தனை பாராளுமன்றத்தை சார்ந்தவர்களை நீங்கள் தேர்வு செய்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தீர்கள் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு ஏதாவது மக்கள் பிரச்சனைக்காக அவர்கள் பாராளுமன்றத்தில் குரலை எழுப்புகிறார்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ட்ரெயின் கூட வாங்க முடியல, ஒரு ட்ரெயின் வரல, இந்த பட்ஜெட்ல ஒரு ட்ரெயின் தமிழகத்திற்கு இல்லை. எந்த மக்கள் பிரச்சனையை பற்றியுமே அவர்கள் குரல் எழுப்புவதே இல்லை. ஒரு மக்கள் நல அரசு என்பது மக்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும், மக்களை சந்திப்பதாக இருக்க வேண்டும், மக்களோடு உறவாடக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டுமே தெரிய அது தனி கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்வது அல்ல. அதைத்தான் நான் இங்கே உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சல்மா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், எல்லா வகையிலும் கடன் இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற போது மின்துறையிலே 45,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. தன்னுடைய திறமையால், இறை அருளால், சாமர்த்தியத்தால் 45,000 கடனையும் அடைத்த பெருமை நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை சார். இந்த நேரத்திலே தெளிவான வகையில் சொல்லுகிறோம், அம்மா அவர்களுடைய ஆட்சி 2016ஆம் ஆண்டு அமைவது உறுதி 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 என்பதை இந்த பாண்டே தலைமையிலுடைய இந்த மக்கள் மன்றம் தீர்மானிக்கிறது. எல்லோருக்கும் ஆசீர்வாதம். அம்மையார் அவர்கள் நமக்கு நாமே என்ற மாபெரும் இயக்கத்தினை கொச்சைப்படுத்தி பேசினார்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது தமிழகத்திலே ஒரு ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாமல் ஒரு சுத்த சூன்யமாக இருந்தது. அந்த நேரத்தில் நமக்கு நாமே நமது பிரச்சனைகளை தீர்த்து கொள்வோம், இனி ஒரு ஆட்சி என்று ஒன்று வைத்து பிரயோஜனம் இல்லை என்றுதான் தளபதி களத்தில் இறங்கினார். ஆரம்பத்திலிருந்தே தேமுதிக அன்பு தலைவர் நண்பர் விஜயகாந்தோட நான் நெருங்கி பழகி அவரை எப்படியாவது இந்த இதிலே ஐக்கியத்திலே கொண்டு வர வேண்டும் இருந்தேன்.
அவருடைய மனநிலை ஒரு நேரத்துக்கு ஒரு விதமாக இருக்கிறது, எப்படி சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறது யாரும் ஃபைனலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது அவர் வராமலே திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்படி இல்லை என்றாலும் திமுக தோழர்கள் மத்தியிலே சேஃப்டிக்கு யாராவது ஒன்றெண்டா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே நினைத்தால் நான் நினைக்கிறேன் அன்பு சகோதரர் ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் அவர்களும் கண்டிப்பாக வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுது வேறு யாருடைய பிடியிலோ இருந்து கொண்டிருக்கின்றார், அவர் வருவார் என்று நம்புகிறேன். ஐயா சொன்னார், இப்ப கம்யூனிஸ்ட். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எங்கள் ஆட்சியின் மேல் அதிருப்தி இருக்கிறது, திமுக வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் ஏன் கூட்டணிக்கு கெஞ்சுறீங்க? தனியாக வந்து களத்தில் நின்று எங்களை சந்தியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2011 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றுல முதல் முறையாக சுற்றுப்பயணத்தையும் வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டு திரும்ப பெற்றது அதிமுக. கூட்டணிக்காக இயங்கக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்குமே இருந்திருக்கு சந்தர்ப்பங்கள்ல, அப்படி மறக்க முடியாது. திரு டி கே சிலம்பன் அவர்கள் உங்களுடைய இறுதியான கருத்துக்களை தயவுசெய்து. எதிரணி சகோதரருக்கும் சகோதரிக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மதுரை ஆதீனம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் சொன்ன குற்றச்சாட்டை உறுதி செய்தவரே அவர்தான். ஜெயலலிதா ஒரு ஜனநாயகவாதி அல்ல, மக்களை மதிப்பவர் அல்ல, அவர் தன்னை ஒரு ராணி போல் நினைத்துக் கொண்டிருப்பவர் என்று சொன்னேன். அவர் பேரரசி என்று அதற்கு நல்ல விளக்கம் கொடுத்தார். முதலிலே 1 கோடி பேருக்கு மேல் முறையான வேலை வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார்கள். என்னுடைய ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னால் போதும். தமிழகத்திலே வேலை வாய்ப்பு அலுவலகங்களிலே பதிவு செய்திருப்பவர்கள் 88 லட்சம் பேர். அந்த 88 லட்சம் பேரில் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். 1. மின்சாரம் உற்பத்தி. ஏன் தமிழ்நாட்டிலே இவ்வளவு திட்டங்கள் சோலார் பவர் கொண்டு வந்தும் 3330 மெகாவாட் மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து வாங்குகிறீர்கள்? என்னுடைய குற்றச்சாட்டு, வெளியே இருந்து வாங்கினால் இங்கே அமைச்சரவையிலே இருப்பவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும் என்று பேசிக் கொள்கிறார்கள். எனவே அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அருமை சகோதரி அழகாக சொன்னார், நமக்கு நாமே என்றால் சுயநலம், பிறருக்கு நாமே என்றால் பொதுநலம் என்று. சில நேரத்தில் இந்த வாக்கியங்கள் நமக்கு சொன்னவுடன் எடுப்பாக தெரியும். நமக்கு நாமே என்றால் தன்னம்பிக்கை, பிறருக்கு நாமே என்றால் பொதுநலம், எனக்கு நானே என்றால் ஆணவம். அதுதான் அம்மையாரிடம் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். 2011 தேர்தல் அறிக்கையிலே அதிமுக தேர்தல் அறிக்கையிலே வந்த ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் கடனை 1 லட்சம் கோடி வாங்கி ஒவ்வொருவர் தலையிலும் 23,000 கோடி ரூபாய் கடன் சுமையை ஏற்றி இருக்கிற இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்று இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவர் தலையிலும் 45,000 ரூபாயை கடன் சுமையை ஏற்றி இருக்கிற அம்மையார் அன்று தான் சொன்னதை நினைத்துக் கொண்டு தானே விலகிவிடக்கூடிய அளவிலே தான் இருக்கிறார். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். டி கே சிலம்பன் அவர்கள் குறிப்பா 3 கேள்விகளை முன் வச்சாரு. 1, மின்சாரம். ஏன் இன்னும் 3330 மெகாவாட் வெளியிருந்து வாங்குறோம்? வெளி மாநிலங்கள்ல இருந்துல அந்த 12 நிறுவனங்கள்ல 9 நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடப்பட்டது கருணாநிதி அவர்களின் ஆட்சியில். நம்பர் 1. ஓகே, ஏன் போடப்பட்டதுன்னா நல்ல விஷயத்துக்காக தான் போட்டீங்க, இதை நான் தப்பா சொல்லல. ஏன் போட்டாமன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அரசாங்க முதலீடுகள் மின்சாரத்துறையில் செல்லக்கூடாது, தனியார் நிறுவனங்கள் மூலமாக பிபிபி மூலமாக போட வேண்டும் என்று சொன்னது. அவங்களுக்கு என்ன கமிட் பண்ணோம்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த டயத்துல 1 பைசா கூட அரசாங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுல கிடையாது. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு இந்த மதிப்புல நாம மின்சாரத்தை வாங்கிக்குவோம் அப்படி என்று போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்
அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மதித்து அதை செயல்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை. இரண்டாவது, வேலை வாய்ப்பை பத்தி பேசினீங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 86 லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் என்பது உண்மை அல்ல. ஏன்னா காலேஜ்ல இருந்து வெளியே வர்றதுக்குனால காலேஜிலே போய் கடைசி நாள்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்னைக்கு அந்த 86 லட்சம் பேர்ல 16 லட்சம் பேர் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள். இன்னைக்கு 3,03,256 பேர் அரசு துறையில் வேலை வாய்ப்பு வாங்கி இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலம் வந்தவங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஒரே சோர்ஸா இல்லாம இன்னைக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தனியா இருக்கு, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு உருவாக்கியது புரட்சி தலைவி அம்மா. இந்திய துணைக்கண்டத்தில் வேற யாரும் உருவாக்கல. மூணாவது, நீங்க கேட்டது பாராளுமன்றத்தில் என்ன எங்க எம்பிக்கள் கேட்டாங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்னால ஏர்செல் மேக்சிஸ் அந்த 2G ஊழல்ல மிக முக்கியமான கண்ணி 10,000 கோடி கார்த்தி சிதம்பரம் உங்க மதிப்புமிக்க நேச்சுரல் அலை, அதாவது காங்கிரஸ் ஊழல்களை தோலுரித்து காட்டினார்கள் எம்பிக்கள். அங்க 10,000 கோடி சவுத் ஆப்பிரிக்கால ஸ்டட் ஃபார்ம் வச்சிருக்கிறதும், மலேசியால ரிசார்ட் நடத்துறதும், ஸ்ரீலங்கால மசாஜ் பார்லர் நடத்துறதும் எல்லா விஷயத்தையும் தோலுறுத்தி காட்டினார்கள் திமுக. அந்த அதிமுக உறுப்பினர்கள் அங்க எண்ணற்ற அதிகமா பெர் கேபிட்டா கேள்விகள் கேட்டது பாராளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் தான். இதை மறுக்க முடியாது. உங்களால ஜனநாயகம் இல்ல, பேச முடியல நினைச்சத அப்படின்னாங்க. இந்த மேடையில நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தமிழர்கள் இல்லை என்று பேசுவதற்கே இன்னைக்கு உரிமை கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அம்மாவை பார்க்கலன்றீங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுல வடிச்சு போடுற சாதத்துல அம்மா முகத்தை பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கையில வச்சிருக்கிற லேப்டாப்ல அம்மா முகத்தை பாக்குறாங்க. வீட்டுல இருக்கிற வாழ்வாதாரமா இருக்கிற பசுலையும் கன்றுலையும் அந்த ஆடு மாடுலையும் அம்மா முகத்தை பாக்குறாங்க. அம்மா திட்டங்களால், வளர்ச்சி திட்டங்களால், நலத்திட்டங்களால் அம்மா முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அம்மா தான் அடுத்து வருவாங்க. இது எந்த கொம்பனாலே அசைக்க முடியாது. நன்றி. நண்பர்களே, ஆட்சி மாற வேண்டுமா தொடர வேண்டுமா என்பது பிரதானமான கேள்வி. நிச்சயமாக வட மாநிலங்களை ஒப்பிடும்போது, பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது, வடகிழக்கு மாநிலங்களை ஒப்பிடும்போது, பல மேற்கு மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் ஆகச் சிறந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. அதற்கு காரணம் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ கொடுப்பதை விட இங்கு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்களுக்கும் மக்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தான் நான் கொடுக்க விரும்புவேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் மத உணர்வையும் ஜாதியுடன் தூண்டக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய கட்டுப்பாட்டோடு இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ் கொலையாளிகள் மரண தண்டனையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோமானால் பின்னால் தர்மபுரி பஸ்ஸரிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுடைய மரண தண்டனையும் கூட ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக ஒரு செய்தியை முந்தி தருவது உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி. நான் சொல்கிறேன், தினகரனுடைய எரிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நண்பர்களுக்கு கூட தண்டனை குறைக்கப்படலாம். நாளை மாறி மாறி முக்கியமான சம்பவம் நடந்தது என்ன? இந்த பக்கம் பார்க்கிறோம், தாக்கட்டினன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்ட விடுதலை செய்யப்பட்டார். இந்த பக்கம் சங்கர்ராமன் கொலை செய்யப்பட்டார், குற்றம் சாட்டப்பட்ட விடுதலை செய்கிறார்கள். இரண்டு தரப்பிலுமே நண்பர்களே, இந்த பக்கம் சொத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம், அந்த பக்கம் 2G வழக்கு அவர் சொன்னது போல ஏர்செல் மேக்சிஸ் அடுத்தடுத்து வந்து மாறி மாறி இரண்டு தரப்பிலுமே எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் இந்த பக்கம் எவ்வளவு குற்றச்சாட்டு தாங்குகிறதோ அந்த அளவுக்கு அந்த பக்கம் குற்றச்சாட்டு தாங்குகிறது. எந்த புகார் உண்மை? இன்று குற்றவாளியாக இருக்கிறவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் நாளை விடுதலை பெறுகிறார்கள். எது உண்மை, எது பொய்? அரசியல் கட்சிகளை நம்புவதா, அரசியல் தலைவர்களை நம்புவதா, நீதிமன்றத்தை நம்புவதா, தேர்தல் ஆணையத்தை நம்புவதா? யாரோடு யார் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் திணறிக் கொண்டிருக்கிறான் தமிழர். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லுவான் வள்ளுவன். நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோமோ அத்தகையவர்களாக தான் நம்முடைய தலைவர்களும் கூட இருப்பார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், வாங்குங்கள் என்று எல்லா கட்சிக்காரரும் சொல்லுகிறாங்க. அது உங்களுடைய பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பேருமே பணம் கொடுக்கிறாங்க, ரெண்டு பேருமே வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அவர் கொடுத்தார், இவர் சொல்றார், இவர் கொடுத்தார், அவர் சொல்றாரு, நம்ம என்ன சொல்றாங்க? சார் எப்படி பார்த்தா நம்ம பணம் தானே சார், வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு. என்றைக்கு நாம் நம்முடைய ஓட்டை விலை பேசினோமோ, நம்முடைய வாக்கை விலை பேசினோமோ அன்றே நாம் விலை போய்விட்டோம் என்பதை மறந்துவிடார்கள் நண்பர்களே. ஒரு நாள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு நீங்க 500 ரூபாய் 600 ரூபாய் வாங்குவீங்க, உங்களுக்கு ஓசியில கையெழுத்து போட்டு கொடுப்பாரு அமைச்சரும் தாசில்தாரும். அவர் கேட்க மாட்டாரா? ஒரு இடைத்தேர்தல் நண்பர்களை எந்த ஆட்சி என்றும் சொல்ல மாட்டேன், எந்த ஊர் என்றும் சொல்ல மாட்டேன், கொடுத்தவர் என் நண்பர் பக்கத்தில் இருந்தார். அவர் ஒரு நகர்ப்புறத்தில் 500 ரூபாய் கொடுக்கப்படுது,
கிராமப்புறத்தில் 200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவர் அப்போது முன்னாள் அமைச்சர். அவர் சட்டையை பிடிச்சா கிராமத்துக்காரனை கேனை நடிச்சா அங்க டவுன்ல மட்டும் 500 ரூபாய் கொடுப்பா, இங்க 300 ரூபாயான்னு சட்டையை பிடிச்சு காசு கேட்டு அவர் 500 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஆட்சிக்கு வந்தப்புறம் நம்ம சட்டை அவர் பிடிக்க மாட்டாரா? பிடிக்க மாட்டாரா? ஒரு நாளும் நாம் சோரம் போகாமல் இருக்க வேண்டும் நண்பர்களே. என்னுடைய வாக்கை நான் விலை பேச மாட்டேன் என்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். வாக்களிக்கும் போது மிகப்பெரிய குழப்பம். நம்முடைய வேட்பாளரை பார்த்து வாக்களிப்பதா, முதல்வர் வேட்பாளரை பார்த்து வாக்களிப்பதா? நம்ம வேட்பாளரே 10 பேர் தான் இருக்கா, முதல்வர் வேட்பாளர் 15 பேர் இருக்கிறான். எல்லோரும் நேர்காணல் நடத்துகிறார்கள். எல்லா கட்சியிலும் கேட்டிருக்கிறாங்க. நான் தயக்கம் இல்லாம சொல்லுவேன், எவ்வளவு செலவழிப்பேன்? எல்லா கட்சியிலும் கேட்டிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? எவ்வளவு முதலீடு பண்ணுவ, எவ்வளவு முதலீடு பண்ணுவ, எவ்வளவு ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் முதல்ல ஒரு ஜோக்கா சொன்னேன் பாருங்க. வித்தவன் தயாரிச்சவனும் கடல்ல இருக்கிறான், வித்தவனும் கடல்ல இருக்கிறான், குடிச்சவனும் கடல்ல இருக்கிறான். எப்படி போகும் இது? முதலீடு செய்யக்கூடியவர்கள் சும்மா விடுவார்களா? ஊழலை எப்படி செய்வது என்று 2 கட்சிகளுமே மிக தேர்ந்து விட்டிருக்கிறார்கள். மாறி மாறி குற்றம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்வது, குற்றம் சாட்டுவது அதிமுக பற்றி திமுகவோ, திமுக பற்றி அதிமுகவோ அல்ல. 2 கட்சிகளும் சேர்ந்து குற்றம் சாட்டுவது உங்களை, என்னை. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அதிமுக நிறைவு செய்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் நிச்சயமாக நம் கண்முன் தெரிகின்றன. அதே போல குற்றச்சாட்டுக்கும் திமுக உள்ளாகிறது. மது பிரச்சனை நம்ம பார்த்தது போல ஒருத்தர் கொள்முதல் செய்கிறார், ஒருத்தர் விற்பனை செய்கிறார். இந்த பக்கம் 4 நிறுவனங்கள் இருக்கின்றன, அந்த பக்கம் 4 நிறுவனங்கள் இருக்கின்றன. 2 பக்கமும் இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை விட்டு வைப்பது என்பது மிகப்பெரிய குழப்பம். நிச்சயமாக நான் இந்த இடத்துல ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். ஒரு நடுநிலைமையாக ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய வாக்காளர்கள் இருப்பதாக அறிகிறேன். என்னை விட மிகச்சிறந்த தீர்ப்பை மே 16ஆம் தேதி நீங்கள் அளிப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய பிறந்தாழ்ந்த தலைதாழ்ந்த வழக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.